தென்னாடுடைய சிவனே போற்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நமோ பிரம்மண்ய தேவாய கோப்ராஹ்மணஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. நிமிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய நைமிஷாரண்யம் இது. ஒரு நிமிஷ காலத்துல ஒருத்தருக்கு புத்திய தெளிவுபடுத்தக்கூடிய க்ஷேத்திரம். ஒரு க்ஷேத்திரம் அப்படிங்கிறது அதனுடைய புராணம் நிறைய சூட்சமான விஷயங்களை, நிறைய ரகசியங்களை சொல்றது. நிறைய ரகசியங்களை அதுல சொல்றது. அவ்வளவு சீக்கிரமா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நைமிஷாரண்யத்துல ஆரண்யம் அப்படின்னாலே காடு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் எல்லாம் நிறைய பேர் வரா. வெறும் காடு இது. இல்லாத மரங்களே கிடையாது. கிருதயுகத்துல யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு சகல தேவர்களும் போய் பிரம்மாவை ஆராதனை பண்றா. தேவர்கள் பிரம்மாவை போய் ஆராதனை பண்ற அந்த சந்தர்ப்பத்துல தேவர்களோட சேர்ந்து ரிஷிகள் எல்லாம் போறா. இவெல்லாம் பிரம்மாவை போய் பிரம்மலோகத்துல ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறத பிரம்மா சொல்றார், பாரத தேசத்துல ஒரு புண்ணியமான ஒரு தீர்த்தம் இருக்கு, புண்ணியமான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல யஜ்ஞம் பண்ணலாம். அங்க யஜ்ஞம்னா லோகமே நன்னா இருக்கும் அப்படின்னா. அப்பதான் யஜ்ஞமே முதலா பண்ண போறா. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது 28வது சதுர்யுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்ங்கிறது 27. ஒரு சக்கரம் முடிஞ்சு 28வது சக்கரத்துல இருக்கும். அதுல முதல் பாதத்துல இருக்கும். சங்கல்பம் பண்றது பண்ணுவா. பிரதமே பாதே அப்படிப்பா இல்லையா? அப்போ இப்போ 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி வரலாம் தேடி போனோம். அப்போ இவெல்லாம் கேட்டால எந்த இடம், எந்த ஸ்தானம், நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி பண்றது அப்படின்னு உடனே பிரம்மா உடனே தன் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பவித்திரத்தை, எப்பயுமே அவெல்லாம் பரம பவித்திரமா இருப்பான். பவித்திரம் கையில இருந்துட்டே இருக்கும். எல்லா காரியங்களும் பவித்திரத்தோடய பண்ணணும். தன்னுடைய பவித்திரத்தை தன்னுடைய ஹிருதயஸ்தானத்துல வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆகாசத்தில் அப்படி போடுற. அப்படி ஆகாசத்தில் போடுறத அந்த பவித்திரம் விருத்தாகாரமாக ஒரு பெரிய வட்ட வடிவமாக அது அங்கேருந்து பறந்து வந்து ஸ்தாபிதமான இடம் தான் இது. நிமி அப்படின்னால் சக்கரம்னு பேர். ஆரண்யனால் காடு. சக்கர வடிவத்தில் இந்த இடத்திலே வந்து சேர்ந்த காரணத்தால் பிரம்மாவனுடைய கையில இருக்கக்கூடிய தர்பை இங்கே வந்து வட்ட வடிவில் வந்து சேர்ந்த காரணத்தால் இந்த இடத்துக்கு விருத்தாகார க்ஷேத்திரம். சக்கர ரூபமா இருந்ததுனால சக்கர தீர்த்தம். அது சக்கர தீர்த்தம். இந்த சக்கர தீர்த்த கரையை ஒட்டி எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. நிமி அப்படின்னா ஒரு சாதாரணமா அருகம்புல் இருக்கு. அப்படி இந்த இடத்துல வந்து எல்லாரும் இந்த இடத்துலதான் இந்த யஜ்ஞம் மட்டும் கிடையாது. தேவேந்திரன் 20 கோடி வருஷம் தபஸ் பண்றார். நைமிசாரண்யம்ங்கிறது சாதாரண க்ஷேத்திரம் கிடையாது. புரிஞ்சின்றவாளுக்கு மட்டும்தான் அதனால உணர முடியும். விருத்ராசுரனுக்காக பகவான் இறங்கி கவலைப்படாத, உன்னுடைய நீ வச்சுருக்கக்கூடிய உன்னுடைய சிம்மாசனமோ உன்னுடைய ஆட்சியோ உங்கள்கிட்ட கூடியே இருக்கும். விருத்ராசுரனை வதம் பண்றதுக்கு வேண்டிய வரத்தை உனக்கு கொடுக்குறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல ததீசிங்கிற முனிவர் இருக்கார், அவரை போய் நீ பார். உடனே தேவேந்திரன் இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ண உடனே அவர் உடனே தன்னோட சரீரத்தை அப்படியே விட்டுட்டு அவருடைய முதுகுத்தண்டை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தார். இந்த சரீரம் இறந்த மரிச்ச பிற்பாடு மோட்சம் கிடைக்கிறது வேற, சரீரம் இருக்கிறதையே அனுபவிக்கணும். அம்பாள் அனுகிரகம் பண்ணுவான். அம்பாளுடைய அர்ச்சனை வரும், விதேய முக்தி விஜான சித்திதாயி நமோ நமக. சரீரம் இருக்கிறதையே உணரணும். அவனுக்கு கொடுக்குற பகவான் விஷ்ணு எப்படி இருக்கார் அப்படின்னா, விஷ்ணு புராணம் சொல்றது வனானி விஷ்ணு, வனரூபமா இருக்கேங்கிறார் இல்லையா? வனரூபமாங்க இருக்கார். நம்ம பேசிட்டு
கட்டே ஆகாசத்தினுடைய கங்கை பூமியில வருது. சுவாமியினுடைய பிரசாதமா கிடைக்கிறது. மழையில யாரும் நினைய வேண்டாம். அப்படியே பின்னாடி அந்த இதுக்கு போயிருக்கும், அந்த படைக்கு போயிருக்கோம். அப்படியே உங்க பின்னாடியே வந்துட்டு இருப்பேன். பிராச்சீனமான புத்தகங்கள், பிராச்சீனமான தர்மங்கள், சாஸ்திரங்கள், இது எல்லாமே இந்த க்ஷேத்திரத்துல தான் உத்பவமானது. வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு ச வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதே தர்மசாஸ்திரேஷு மாணவம். ஒத்தொத்தர் எனக்கு இது என்ன மத நூல் அப்படின்னா இதைத்தான் சொல்றான் இல்லையா. நமக்கு என்ன அப்படின்னா வேதத்தினுடைய எக்ஸ்டாண்ட், வேதேஷு பௌருஷம் சூக்தம், வேதத்தினுடைய சாரம், சாறு எதுல இருக்குன்னா புருஷ சூக்தத்துல இருக்கு. வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு ச வைஷ்ணவம், புராணம்னா விஷ்ணு புராணம், பாரதே பகவத்கீதை, பகவானால சொல்லப்பட்ட பகவத்கீதை எல்லாத்தையும் சொல்றது. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி சொல்றது. 4 விதமான 4 வகையான யோகங்களை அடிப்படையா சொல்றது. நாம எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தர்மசாஸ்திரேஷு மாணவம். மனுஷாலா இருக்கிறவா இப்போ மனசு சொல்றது படி கேட்க முடியாது. மனசு இப்போ சரியா ஒண்ணு சொல்லும். நம்மளே நமக்குள்ள சமாதானம் படுத்தி இது பரவாயில்ல, இருக்கட்டும், பண்ணிக்கலாம், தேவலை, தப்பு இல்லை அப்படின்னு தப்ப கூட தப்பு இல்லாம சொல்லி சரிப்படுத்திடும். அது கிடையாது. ஆனால் தர்மசாஸ்திரம்ங்கிறது ராஜநீதி, இதைதான் பண்ணணும், இப்படித்தான் பண்ணணும். இது இத்தனையும் உத்தமமான க்ஷேத்திரம் எதுனால் இங்க. ஏன்னா இங்க யஜ்ஞம் பண்ண ஆரம்பிச்ச பிற்பாடு சௌனகருடைய தலைமையில நம்மளுடைய புராணங்கள் எல்லாம் கடைஞ்செடுக்க ஆரம்பிச்சோம். பரிப்பிரச்சனம் அப்படிங்கறத ஏன் இதை பண்ணணும், ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. எழுவையும் ஏமாப்படைத்துங்கிறார். இன்னைக்கு நாம பண்ணிருக்கக்கூடிய தர்மங்களோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்போ எதனால கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய முதல்ல அப்பா அம்மா பண்ணின புண்ணியம், தாத்தா பாட்டி பண்ணின புண்ணியம், நாம பண்ணின புண்ணியம், போன ஜென்மால சேமிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய புண்ணிய பாவ பலாபலன்கள், அதுக்கு தக்கவாது. இது இத்தனையுமே எல்லாமே ஒரு இடத்துல அப்படின்னா இந்த இங்க ஒரு திவ்ய தேசம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தேவராஜ பெருமாள் பேரு. திருமங்கை ஆழ்வாரால மங்களாசாசனம். ஊனிடை சுவர்வை தென்புதூம் நாட்டி ரோமம் வைந்த 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணம் சரணமே என்று விந்தேன் தேனுடை கமல திருவினுக்கரசே திரைகொள்மா நெடுங்கடல் கிடந்தாய் யானுடை தவத்தால் சிக்கன பிடித்தேன் நெய்மிசாரண்யத்துள் எந்தாய் அப்படிங்கிறார் திருமங்கை. ரொம்ப அழகா சொல்றார். நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஆச்சரியகரமான உடம்பு. இந்த உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு வீடு கட்டுற மாதிரி ஊன் இடை சுவர் வைத்து எலும்பு எண்பது நாட்டி ரோமம் வைந்த மேல முழுக்க முடி 9 வாசல் 9 துவாரம் தானுடைய குரம்பை. இந்த ஜீவன் மரிக்கிறதே உன்னுடைய சரணத்தை பிடிக்கிறேன். அப்ப இந்த ஜீவன் மரிக்கிறதே உன்னுடைய சரணத்தை பிடிக்கணும்னா என்னன்னா சதா சர்வ காலமும் உன்னுடைய திருநாமம் என்னுடைய மனதில பதிந்திருப்பதற்கு வேண்டிய அனுகிரகத்தை நீ செய்ய வேண்டும். யார் பண்ணுவா அப்படின்னாக்கா தேனுடை கமல திருவினுக்கரசே, உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய தேவர்களால பூஜை பண்ணப்பட்ட இந்திரனால தபஸ் பண்ணப்பட்ட பெருமாளே தேவராஜ பெருமாள். தேவனால் இந்திரன், அவனுக்கே ராஜாவா இருக்காராம் பெருமாள். தேவராஜ பெருமாளே உன்னுடைய சரணத்தை எனக்கு வேறு கதி அல்ல சிக்கன பிடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய கஷேத்திரம் இங்க ஒரு திவ்ய தேசம். இந்த இடத்துல தான் எல்லா விதமான புராணங்கள் தோன்றினது. நமக்கு எது குல தெய்வம், நம்ம பாத்துல பூஜை பண்றா, நமக்கு எது குல தெய்வம் இந்த க்ஷேத்திரம் தான் காமிச்சு கொடுக்குது. நாம் எதை வழிபடணும், நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வழிபாடு பண்ணிட்டு வந்தா இங்கதான் எடுக்கலாம். ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் இந்த க்ஷேத்திரத்தில் அத்தனையுமே பண்ணிருக்கான். வியாசர் தொடாததே கிடையாது. ஒரு விஷ்ணு ரூபமா இருக்கும். சுகப்பிரம்மம் பாகவதம் சம்பூர்ண பண்ண பிற்பாடு இந்த க்ஷேத்திரத்துல கொண்டாந்து பாகவதத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்தை ஜென்மால தெரிஞ்சின்றால் போருமா, அமிர்தமாது. அப்படி அமிர்த ஸ்தலம் நைமிசாரண்யம். இன்னைக்கு பேசுறதே ஒருத்தர், சுவாமி இந்த ஊர் பேரே வாயில நுழையிலையே சுவாமிங்க, நாளைக்கு வாங்க தெளிவா நுழைஞ்சிடும், கவலைப்படவே வேண்டாம். வாயில மட்டும் கிடையாது, மனசுலயே நுழைஞ்சிடும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். இதெல்லாம் விட இங்க ஒரு சக்தி பீடம் இருக்கு, லலிதா திரிபுர சுந்தரி.
ஹிருதயம் லலிதே தேவி ஹுதரே சூலதாரிணி அப்படிங்கிறது ஹிருதய கஷேத்திரம். இது இந்த லலிதா தேவிய இன்னைக்கு அதுவும் மகாநவமி, பகவான் ராமபிரானுடைய ஜென்ம நட்சத்திரம், வசந்த நவராத்திரியில நவமி இன்னைக்கு. இன்னைக்கு லலிதாவை பார்க்கிறோம். குருவாரம் வெள்ளிக்கிழமை. யோசனை பண்ணி பாருங்க, ஹிருதய ஸ்தானத்துல இருக்காளிங்க. ரொம்ப அழகா சூட்சமா இவ்வளவுதான் இருப்பா, குட்டி உண்டு இவ்வளவுதான் இருப்பா. நம்ம ஆத்துல வச்சு பூஜை பண்ற மாதிரியான விக்கிரகம் அந்த அளவுக்கு தான் லலிதா திருப்புர சுந்தரி இருப்பா. சக்தி பீடம் ரொம்ப அற்புதமா இருப்பா. எப்படி அந்த தேவி மகாத்மத்துல அந்த வரிசையா சொல்லிட்டு வருதோ, பிரதமம் சைல புத்திரீஷ்ட துதீகம் பிரம்மச்சாரிணி துதீகம் சந்திரகண்டேதி புஷ்மாண்டேதி சதுர்த்தகம் பஞ்சமம் ஸ்கந்த மாதேதி ஷஷ்டம் காத்யாயனீதி சப்தமம் காலராத்ரீதி மகாகௌரீதி தாட்டமம் நவமம் சித்திதா புரோக்தா நவதுர்கா பிரகீர்த்திதான்னு இப்படி இருக்கக்கூடிய சகல விதமான அந்த தேவியையும் லலிதா திருப்புர சுந்தரி ரூபத்துல அனுபவிக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரத்தினுடைய சக்தி பீடம் இது. வனத்தினால பெருமை. வனானி விஷ்ணு புவனானி விஷ்ணு ஜோதி விஷ்ணுங்கிறது விஷ்ணு புராணம். எல்லா இடங்களையும் இருக்கேன்ப்பா நான் அப்படிங்கிற. அப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே ஹரி சப்தத்தை சொல்றது. கலியுகத்திலேயே ஹரைர் நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தேவ 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 கதிரண்யதா. பகவான் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு கிளம்புறதே உத்தவர் கேட்கிறார், ஹே பகவானே, உம்முடைய காலத்துல நாங்கள் எல்லாம் வாழ்ந்தோம், உன்னை கண்ணால பார்த்தோம், உன் சரணத்துல நமஸ்காரம் பண்ணினோம், உம்மை பிரதட்சணம் பண்ணினோம், கூடவே இருந்தோம், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சது, நீ பாட்டு இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாளே, மேற்கொண்டு இருக்கிறவா என்ன பண்ணுவாங்கிறதே பகவான் கவலைப்படாத, கலியுகத்துல என்னுடைய நாமாவை சொன்னால் போருமான். ஆனா வாயை விட்டு யாருமே சொல்ல மாட்டா அப்படின்னு வாயில அது வராது, நல்லது அவ்வளவு லகுவா வருது இல்லையா, அப்படி என்னுடைய நாமாவை சொன்னால் போருமானது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான் உத்தவர். அடரா அப்படின்னு சொல்லி உத்தவருக்கு ஸ்பர்ச தீட்சையினால அனுகிரகம் பண்ணி நீ ஜபிச்சுட்டே இருந்தார். இன்னைக்கும் உத்தவர் பார்த்தேன்னு கேட்டாக்கா பத்ரிநாதத்துல நமக்காக ஜபிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கார். ஹரிநாமத்தை மரங்களே சொல்லும் போது மனசாலா இருக்கக்கூடிய நாம் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி காண்பித்து அவருடைய திவ்ய கஷேத்திரம். காத்து மரம் மழையிலிருந்து பார்த்தெல்லாம் நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம், 2 தூரல், இதெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால். இந்த திவ்ய கஷேத்திரத்துல ஒரு நதி வருது. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு நதி, அந்த நதிக்கு கோமதின்னு பேர். கோமதின்னு 2 நதி இருக்கு. ஒண்ணு வசிஷ்டருடைய புத்திரி, அது துவாரகையில பார்க்கலாம். இந்த கோமதி யார் அப்படின்னு கேட்டாக்க சிவபெருமானுடைய ஜடாஜூடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கிட்ட இருந்து சந்திரனுடைய அமிர்தம் சுவாமியினுடைய திருமுகத்துல வருது. சுவாமியினுடைய திருமுகத்துல அப்படி வரத்த சுவாமி அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறார், நிமிஷ காலத்துல திறக்கிறார். அதனாலதான் இந்த கஷேத்திரத்துக்கு அது வருது. இந்த கஷேத்திரத்துல அது ஸ்நானம் பண்றோம். சிவ பூஜை பண்ணின பலன், சிவ பூஜையினால அனுகிரகம், சிவ தரிசனம் கிடைக்கக்கூடியது, சிவ சாயுஜ்யம் கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் எதனால கிடைக்கும்னா கோமதி நதிக்கரையில நின்று பஞ்சாட்சரத்தை ஜபிச்சாலே கிடைக்கும். பாரத தேசம் முழுக்க பிரதட்சணம் பண்ணினாலும் கிடைக்காத ஒரு நதி எதுன்னு கேட்டாங்க கோமதி நதி. தோண்டி சுவாமியினுடைய சரணத்திலிருந்து பூமிக்குள்ள போயிட்டான். தேவர்கள்லாம் போய் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணா, நாங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும், பூஜை பண்ணணும், தீர்த்தம் ஆடணும், அனுகிரகம் பண்ணப்படாதா அப்படின்னு உடனே சிவபெருமான் கண்ணு மூடி கண்ணை திறந்தா அப்படி தட்டின உடனே பூமியில விழுந்த தீர்த்தம் ஹிமாச்சல பர்வதத்துல அழகா உள்ள போய் குதித்து ஜம்முன்னு வெளியே வரா. சின்ன கண்ணுகையா ஜாஜ்ஜல்யமா வந்துட்டே இருக்கான். வரவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா மேலேருந்து உத்தவம் ஆனாலும் கங்கையோட நான் போய் சேர்ந்துட்டுருவேன் அப்படின்னு. உன்னுடைய சரணத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன நீ அனுப்பிச்சுட்ட வாழ்க்காக நான் கங்கையோட போய் சேர்ந்துடுவேன். அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சா எல்லாரும் இங்க வந்தா. அதனால நைமிஷாரண்யம் வந்தால் அவசியம் கோமதி நதி ஸ்நானம் அவசியம், சக்கர தீர்த்த ஸ்நானம் அவசியம். சக்கர தீர்த்தம் புரோட்சணம் தான் நம்ம பண்ணிப்போம், கோமதி ஸ்நானம் பண்ணிடுவோம். ஏன்னா அங்கதான் தேவர்கள்ல இருந்து ஆரம்பிச்ச அத்தனை பேருமே அனுஷ்டானம் பண்ணின மகத்தான புண்ணிய தீர்த்தம். இதுக்கு 64 பேர் இருக்குங்கிறான் பெரியவெல்லாம். நிறைய படித்துறைகள் இருக்கு, நமக்கே தெரியாது. யாரோ பார்த்தாலும் சித்த புருஷர்கள் தபஸ் பண்ணிட்டே இருப்போம், நம்ம கண்களுக்கு தெரியாது. கோமதி நதியில ஸ்நானம் பண்ணினாக்க இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவா எத்தனையோ விதமான நரகங்கள்ல ஆகாரம் கிடைக்கலங்கிறத கோமதி நதியில ஸ்நானம் பண்றத அமிர்த பிந்து அவன் மேல தெளிக்கப்படுமா, பசி இல்லாம இருப்பாங்க. அப்பேற்பட்ட வசதியான ஒரு தீர்த்தம் புண்ணிய நதி கோமதி நதி. அதனால கோமதி நதியினுடைய ஸ்நானத்தோட நைமிஷாரண்யம் ஆரம்பிக்கிறது.
நைமிசாரண்யத்துல நிறைய இடம் பார்ப்போம். இங்க முதல்ல நம்ம ஸ்நானம் முடிச்சுட்டு இங்க வந்த பிற்பாடு போகக்கூடிய இடங்கள்ல பார்த்தெல்லாம் ரொம்ப பிராச்சீனமான இடம், ரொம்ப முக்கியமான இடங்கள் கொண்டு போய் கலப்பான். இந்த 18 புராணங்கள், 4 வேதங்கள், இதெல்லாம் ஒரு சுவடி ரூபமா ஆனந்தமயாசிரமங்கிற இடத்துல பாதுகாக்கிறான். அந்த இடத்துல சுகபிரம்மத்துக்கு அழகான ஒரு விக்கிரகம் இருக்கு. சுகபிரம்மம் அப்படின்னா பிறக்கத்தையே பிரம்மம் எங்கப்பா இருக்கா அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். எல்லா இடத்துலயும் நான் வியாபிச்சுட்டு இருக்கேன். இல்லாத இடமே கிடையாது. காத்துல இருக்காரு, எல்லா இடங்களும் வியாசர் தேடுறாரு. எங்கன்னா இயற்கை சொல்லித்தான் நான் இருக்கேன். இயற்கையோட பிறக்கிறதையே ஒன்றி போயிட்டார். இயற்கையோட நாம் எல்லாம் ஒன்றணுங்கிறதா நம்மளுடைய சாஸ்திரம், நம்மளுடைய தர்மம். அதுக்குத்தான் நல்ல புண்ணிய கஷேத்திரங்கள் வரும், புண்ணிய யாத்திரைகள் வரும், புண்ணிய தீர்த்தம் ஆடுறோம், நிறைய தான தர்மங்கள் பண்றோம், சத்திய வழியில போறோம். பகவான் பக்கத்தில் நின்று இருக்கார். அப்பேற்பட்ட சத்தியான ஒரு கஷேத்திரம் நைமிசாரண்யம். சுவாமிகளுடைய அனுகிரகம், விஷ்ணுவனுடைய பிரசாதம். காசி யாத்திரை போறதுக்கு முன்னாடி நைமிசாரண்யத்தில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம போறோம்ன்றது பெரிய நமக்கு ஒரு பாக்கியமா இருக்கு. ராம நவமி தினத்துல பகவான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கிருப்பையில நைமிசாரண்யங்கிற கஷேத்திரத்துல ஒரு நாள் ராத்திரி தங்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு சக்தி. இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா பகவானுடைய அனுகிரகத்தினால கிடைக்கிறது, நாம பண்ணிருக்கக்கூடிய புண்ணியத்தினால கிடைக்கிறது, மாதா பிதாக்களுடைய அனுகிரகத்தினால கிடைக்கிறது, நமக்கு நல்ல வழி காமிச்ச குருவினால கிடைக்கிறது, நாம பூஜை பண்ண தெய்வத்தினுடைய சங்கல்பத்தினால கிடைக்கிறது. இது எத்தனை உங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சு சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.